நாங்கள் லேட்டஸ்ட்டாக காந்தா படம் பார்த்தோம். அதில் பாக்யஸ்ரீ வந்து பாராட்டும் சொன்னோம். மகாநதியில் கீர்த்தி சுரேஷ் மாதிரியே நடிச்சிருக்கீங்க, சாவித்திரி மாதிரியே நடிச்சிருக்கீங்கன்னா எங்கே போனாலும் அந்த கீர்த்தியோட அந்த அடையாளத்தை மகாநடி வந்து மாற்ற முடியல, தேசிய விருது. அதோட தாக்கம் இன்னும் இருக்கா? வெளியில் போகும்போதெல்லாம் பேசுகிறாங்களா? எப்படி அந்த அடையாளத்தை என்னாலே மாற்ற முடியல. சரி, எத்தனை படங்கள் பண்ணாலும் அந்த ஒரு அது ஒரு டிஃபால்ட் மாதிரி ஒன்று இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் ஆல்சோ ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். என்னைக்காவது அதை நான் பீட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். பட் வெரி வெரி ஹாப்பி தட் இப்படி ஒரு அடையாளம் என்னால் கொடுக்க முடிஞ்சதுங்கிறது. அண்டு அதுவும் எப்போ அது வந்து ஒரு 6-7 இயர்ஸ் ஆகுது. ஸோ இப்போ திரும்பி பார்க்கும்போது இந்த படத்தை இந்த வயசில் நான் பண்ணேன்னா அப்படின்னு தான் நான் இப்போ ரீசெண்டாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அது என்னால் அந்த டைமில் புல் ஆஃப் பண்ண முடிஞ்சதுங்கிறது ஐ திங்க் ஆண்டவனோட அருள். கடைசி எப்போ தொட்டு பார்த்தீங்க? எப்போ அந்த மாதிரி படம் ஒன்று யோசிச்சிங்க? அந்த மாதிரி ஒரு அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸாக நல்லா பண்ணுற படமாக நம்ம எப்போ அடுத்து பண்ண போகிறோம் அப்படின்னு? இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிற நிறைய படங்கள் வேறு மாதிரி இருக்குது. பட் அந்த ஒரு பயோபிக் ஜோன்லேயோ அந்த ஒரு ஜோனில் நான் திருப்பி போகல நான் இப்போது. பிகாஸ் திருப்பி நான் அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்னா ஓகே என்னோட ஒரு பயோபிக் நான் பண்ண ஒரு பயோபிக் சாரி நான் பண்ண ஒரு பயோபிக்னா ஓகே மகாநட்டி அப்படிங்கிற அந்த ஒரு டேக் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் அதுக்கப்புறமா நிறைய பயோபிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக வந்துச்சு. பட் எனக்கு அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு நிறைய டைம் ஆச்சு. ஏன்னா நான் வந்து இப்போ அந்த மகாநட்டியை ரிலீஸ் ஆகி நான் இப்போ வெளியிலலாம் நடக்கும்போது சில பேர் வந்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கே டைம் ஆச்சு. இவ்வளோ சின்ன பொண்ணா நீங்கள், இவ்வளோ பெரிய பொண்ணு மாதிரி நடிச்சிங்களே அப்படின்னாங்க. ஸோ நான் ஒரு சின்ன பொண்ணு தான் அப்படிங்கிறது எனக்கு அது வெளியில் கொண்டு வரத்துக்கே டுக் அ லாங் டைம். ஸோ எப்படி கேரக்டருக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சோ அதேமாதிரி கேரக்டர் வெளியில் வரத்துக்கும் அந்த படத்துலேருந்து வெளியில் வரத்துக்கும் டைம் ஆச்சு. ஸோ அதனால் பட் இப்போ இருக்கிற நான் ஸ்பேஸ் எனக்கு அதுக்கப்புறம் நிறைய பயோபிக் வந்துச்சு, நான் சொன்னேன் இல்லை சார். அதனால் இப்போதைக்கு ஐம் லைக் வெரி ஹாப்பி. ஒரு பயோபிக் தட் ஐ ஹவ் டன், ஒரு டேக் எனக்கு இருக்கிறது எனக்கு ரொம்ப